ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்ற ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு படம் இப்போ ஓடிடில வந்திருக்குங்க. அந்த படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். கல்யாணம் பண்ணிக்க போற கல்யாணமான தம்பதிகள் கண்டிப்பா இந்த படத்தை ஒரு வாட்டி பார்க்கணும். ஏன்னா இங்கேயும் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் நடக்குதுங்க. பல கணவர்களோட தான் அந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு வீட்டுல அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நாளளவுல அவங்களுக்குள்ள எப்படி விரிசல்கள் வருது, ஒரு பொண்ணு ஒரு ஆணை நம்பி வரது மூலயமா அவ எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறா, அதே மாதிரி ஒரு ஆணும் ஒரு பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் அவர் லைஃப்ல என்ன மாதிரியான சோதனைகளை சந்திக்கிறாரு அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த கதையில சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த படம் ஓடிடில தமிழ் தெலுங்குல எல்லாம் அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி சின்ன படங்களை ஓடிடில பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்ப இந்த கதையில என்ன இருக்குன்றத ரொம்ப ஷார்ட்டா பார்த்துடலாம். லைக் கொடுக்கலன்னா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே சக்தி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினா காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு ஃபெமினிஸ்டுங்க. என்ன பண்ணிக்கிட்டாலும் ஃப்ரீடமோட இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டோட இருக்கிறவங்க தான் நம்ம ஹீரோயின். அப்படி ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயினுக்கும் அவங்க வீட்டுல பையன் பாக்குறாங்க. அந்த பையன் வேற யாரும் இல்லைங்க, அதுதான் நம்ம ஹீரோவான சிவா. தான் வீட்டுல பையன் பார்த்த விஷயத்தையும் நம்ம சக்தி அவங்களுடைய தோழிகள் கிட்ட தான் வந்து சொல்றாங்க. பசங்களுக்குன்னு ஒரு சைக்காலஜி இருக்கு. ஒரு போட்டோல அவங்க அழகா இருந்துட்டா போதும், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்னு சொல்லி எல்லாத்துலயும் அந்த டிபியை வச்சே ஏமாத்துவாங்க. அப்படிதான் இந்த சிவாவும் இருக்கான்ற மாதிரியும் கலாச்சிக்கிட்டு இருக்க. இப்ப நம்ம சிவாவுமே ஒரு ஐடி எம்ப்ளாயி, நல்ல கார் வச்சிருக்கான், பைக் வச்சிருக்கான், நல்ல வீடு இருக்கு. இதையெல்லாம் பார்த்துட்டோம், இப்படி ஒரு பையன் கிடைக்க மாட்டான் அப்படின்ற மாதிரியும் அவங்க தோழிகள் ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சிவாவை பிடிக்க ஆரம்பிக்குது. அதே வேளையில ஹீரோயினுடைய வீட்லயும் அவங்க அப்பா அம்மா இந்த ஜாதக பொருத்தெல்லாம் பாக்குறாங்க. அதுல நம்ம ஹீரோயினுடைய ஜாதகம் சிவாவுடைய ஜாதகத்தோட ரொம்ப நல்லாவே பொருந்துதுங்க. அதனால சீக்கிரமா இந்த பையனுக்கே நம்ம பொண்ணை திருமணம் பண்ணி கொடுக்கணும்ன்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்ப நம்ம சிவாவை காமிக்கிறாங்க. அவருக்கு ஒரு அன்பான தம்பி, அவங்க அப்பா அம்மா எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டோம். அவரும் இப்ப ஹீரோயினை பொண்ணு பாக்குறதுக்காக வந்திருக்காருங்க. அப்படி அந்த இடத்துல ஹீரோயினும் காஃபி எடுத்துட்டு வர ஹீரோயினை பார்த்த உடனே சிவாவுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. எப்பவுமே பொண்ணு பார்க்க போனா கீழே ஒரு பாய போட்டுட்டு பெண்கள்லாம் கீழையும் ஆண்கள்லாம் மேலையும் தான் உட்காருவாங்க. அப்படி நம்ம ஹீரோயினையும் கீழே உட்கார வைக்க, ஆனா சிவாவும் இப்ப கீழே இறங்கி உட்கார்றாரு. ஏன்னு கேட்டதுக்கு இதுக்கு பேர் தான் ஈக்குவாலிட்டி. பொண்ணு கீழே உட்காந்தா நானும் கீழே தான் உட்காருவேன், அவளுக்கு சேர் போடுங்க, நானும் மேல உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பொண்ணுக்கும் சேர் போட, அது மூலயமா ஹீரோயினுக்கும் இப்ப நம்ம சிவாவை ரொம்ப பிடிச்சு போகுதுங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கிட்டையும் நம்ம சிவா தனிமையில வந்து பேசுறாரு. அப்படி ஹீரோயினுடைய ரூமையும் அப்படியே சுத்தி பாக்குறாரு. அம்பேத்கர், பெரியாருடைய படங்கள்லாம் அங்க இருக்க, கூட ஜியு போப்புடைய படமும் இருக்குங்க. இது எதுக்குன்ற மாதிரி கேட்டதுக்கு, எங்க நான் ஒரு கம்யூனிஸ்டுங்க, அது ஜியு போப் இல்ல, காரல் மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அங்க சம மொக்க வாங்குறாருங்க. இப்ப பொண்ணு பார்க்க வந்த இடத்துலயே இவங்களுக்கு ஒரு ரிங்கையும் போட்டு விட்டு நிச்சயமும் முடியுது. திருமணத்துக்கான நாளையும் குறிக்கிறாங்க. அந்த திருமண நாள் வர வரைக்கும் நம்ம ஹீரோயின் ரெண்டு பேருமே போன்லயே நிறைய விஷயங்களை பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு எப்ப நம்ம ஹீரோ வீடியோ கால் பண்ணாலும் அவங்க வாயில லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு தான் வீடியோ காலையே அட்டன் பண்ணுவாங்க. திருமணத்துக்காக துணி எடுக்கலாம்னு சொல்லியும் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு ஹீரோ கடைக்கு போறாரு. அங்க சில மாடர்னான ட்ரெஸ் எல்லாம் இருக்குங்க. நீ இதெல்லாம் போடுவியான்ற மாதிரி கேட்க, ஆனா ஹீரோயினும் அங்க ஒரு சுடிதார் போட்டுட்டு வந்தோம், மாடர்ன் ட்ரெஸ் போடுறது ஒன்னும் தப்பு இல்ல, ஆனா எனக்கு இதுதான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, அதனால நான் இதையே போட்டுக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோக்கும் அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சு போகுதுங்க. இப்ப ஹீரோவுமே ஹீரோயின் கிட்ட, உனக்கு ஹனிமூன் டெஸ்டினேஷன் அப்படின்ற மாதிரி எதனா இருக்கா, நம்ம ஹனிமூனுக்கு எங்க போலான்ற மாதிரி கேட்க, போர்பந்தர் போலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோக்குமே ஒன்னும் புரியல. ஏன்னு கேட்டதுக்கு, ஏன்னா போர்பந்தர்ல தான் அம்பேத்கர் பிறந்தாரு, அங்க போகணும்னு ஆசை இருக்குன்ற மாதிரி சொல்ல, இப்போ ஹீரோவும் ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறாருங்க. இப்போ கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோ, நான் புகையெல்லாம் பிடிப்பேன், உனக்கு அதெல்லாம் ஓகேவான்ற மாதிரி கேட்க, ஹீரோயினுமே எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா நீ புகை பிடிச்சனா எனக்கும் ஒரு வாட்டி கொடு, ஏன்னா நானும் சேர்ந்து பிடிக்கிறேன்ற மாதிரி சொல்ல, இதுவும் ஈக்குவாலிட்டி தான் போல இருக்குன்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோவும் அதுக்கு சரின்னு ஒத்துக்க, ஹீரோயினுமே எனக்கு சின்ன வயசுல ராணி மாதிரி வாழணும்னு ஆசை, ஆனா எப்ப ஏஜ் அட்டன் பண்ணணும் அதுல இருந்து என்ன ஒரு அடிமையா வச்சிருந்தாங்க, எங்க அப்பாலாம் ஒரு பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும் ஒரு தாட்டோட இருக்கிறவரு, எங்க அம்மாவையே அடிமையா தான் வச்சிருப்பாரு அப்படின்னு பல விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவுமே தான் உன்னை ராணி மாதிரி பாத்துப்பேன்ற மாதிரியும் வாக்கு கொடுக்குறாரு. அந்த வாக்க நம்பியும் இப்ப நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை திருமணம் பண்ணிக்க, அப்படி திருமணம் முடிஞ்ச கையோட ஹீரோவுடைய வீட்டுக்கும் வராங்க. இவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா அங்க ஆரம்பிக்குதுங்க. ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி தான் சமைச்சுப்பாங்க, வீட்டு வேலையும் அப்படிதான் பாத்துப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா தான் வாழ்வாங்க. ஹீரோ ரெகுலரா வேலைக்கு போறவருங்க. ஆரம்பத்துல இது எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் ஒரு 400 நாட்கள் அப்புறம் இதே கதையை காமிக்கிறாங்க. சந்தோஷமா வாழ்ந்த அந்த திருமண வாழ்க்கை இப்ப முடிவுக்கு வந்திருக்கு. நம்ம ஹீரோ நேரா அங்க இருக்கிற ஒரு கோர்ட்டுக்கு தான் வந்திருக்காரு. அப்படி அங்க நாராயணன் அப்படின்ற ஒரு வக்கீல் இருக்காருங்க. அந்த வக்கீலையும் வந்து பாக்குறாரு. எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா, ஒரு கேஸை நீங்க தான் சால்வ் பண்ணி வைக்கணும்ன்ற மாதிரி கேட்க,
கேட்க நாராயணனும் என்ன கேஸ்ன்ற மாதிரி கேட்க எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல வராரு. அது மூலயமாவே இது ஒரு விவாகரத்து கேஸ் தான் அப்படின்ற மாதிரியும் நாராயணன் புரிஞ்சுக்கிறாரு. டப்புனு நம்ம ஹீரோக்கு ஒரு டீயை வாங்கி கொடுத்துட்டு அப்படி உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை, நீ அவளை அடிச்சியா கஷ்டப்படுத்துறியா, 1.5 வருஷம் சேர்ந்து தானே வாழ்ந்தீங்க, லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு கேட்க அரேஞ்ச் ஆகி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்பயும் அது அரேஞ்ச் மேரேஜ் தான், சும்மா இப்படி ஒரு டேக போட்டுக்காதீங்க, என்ன நடந்தது உண்மையை சொல்லு, அப்பதான் இந்த கேஸை என்னால ஹேண்டில் பண்ண முடியும்ன்ற மாதிரி அந்த வக்கீலும் சொல்றாரு. அப்படி நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஒரு 5 சம்பவத்தை சொல்றாருங்க. அந்த 5மே என்னன்றத ஷார்ட்டா பாத்துடலாம். நம்ம ஹீரோ கல்யாணம் ஆன புதுசுல, அதாவது கல்யாணம் ஆகி ஒரு 40 நாளுக்கு அப்புறம் தான் மனைவி கிட்ட முதல் மாற்றத்தை கவனிப்பாரு. எப்பவுமே தாலியோட தான் நம்ம ஹீரோயின் இருப்பாங்க, ஆனா கழுத்துல தாலி இருக்காது. தாலி எங்க அப்படின்ற மாதிரி கேக்குறப்போ அது உள்ள பாக்ஸ்ல வச்சுட்டேன், கோல்ட வெளியே போட்டுட்டா சுத்தி இருக்க முடியும், அதான் 40 நாள் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ரொம்ப கேஷுவலா சொல்லுவாங்க. இதை கேட்கிற வக்கீலுமே சார் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, தாலி போடுறதும் போடாம இருக்கிறதும் ஒரு பொண்ணுடைய இஷ்டம் சார், இதுக்காகலாம் கோர்ட் வரைக்கும் வர முடியாதுன்னு சொல்ல இல்ல சார் இதுல இருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது, தொடர்ந்து கேளுங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. நான் முன்ன சொன்ன பாத்தீங்களா ஹீரோ ஒரு ஐடி எம்ப்ளாயி, அதனால டெய்லி வேலைக்கு போயிட்டு வருவாருன்ட்டு. அப்படியே ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வர வழக்கம் போல தான் மனைவி எதுவுமே சமைச்சு வைக்காம தான் பெட்ரூம்ல உட்காந்து ரீல்ஸ் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. பாக்குற ஹீரோக்கோ பயங்கர கோவம் வருது. ஆல்ரெடி டயர்டா வேற வரதுனால சமைச்சு கூட வைக்க மாட்டியா, எத்தனை நாள் தான் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுறது, உடம்பு என்னத்துக்கு ஆகுறதுன்ற மாதிரியும் அவர் கத்துறாரு. நான் கூட தான் ரீல்ஸ் பண்ணி உடம்பு டயர்ட் ஆயிடுச்சு, என்னாலயும் சமைக்க முடியாது, சமைக்கணும்னா சொல்லு 2 பேருமே ஷேர் பண்ணி சமைச்சிக்கலாம், ஏன்னா இது என்னோட லைஃப், இதுதான் பண்ணுன்ற மாதிரி நீ ரூல்ஸ் போடக்கூடாது அப்படின்ற மாதிரியும் ஹீரோயின் சொல்ல இதுல ஹீரோ மனசுடைஞ்சு போய் ஹோட்டல்லயே வாங்கிக்கலாம்னு சொல்லி அங்கிருந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு டேட் வர சமயத்துலலாம் அவங்களுக்கு இந்த மூட் ஸ்விங்லாம் ஆகுங்க. அதெல்லாம் கல்யாணம் ஆன புதுசுல ஹீரோவால புரிஞ்சுக்க முடியாது. அதே வேலையில ஹீரோ புகைப்பிடிச்சா நானும் புகைப்பிடிப்பேன்னு ஹீரோயின் சொல்லுவாங்கல்ல, நான் உங்க உண்மையிலேயே புகைப்பிடிக்க அவங்களுக்கு பிடிக்காதுங்க, சும்மா வீம்புக்காக அப்படி சொல்லிட்டு கிச்சன்ல வந்து சக்கரை எடுத்து வாயில போட்டுப்பாங்க. ஹீரோயினுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். இந்த ரீல்ஸ்ல வர கப்பிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இது மாதிரியே நீ எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்ன்ற மாதிரி ஹீரோவை வற்புறுத்துவாங்க. இதெல்லாம் கிரிஞ்சுன்னு சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்க மறுப்பாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோவுடைய அக்கௌண்ட்ல ஒரு 28,000 ரூபாய் எடுத்து நம்ம ஹீரோயின் ஏதோ செலவு பண்ணிடுறாங்க போல. ஹீரோவுமே ஷாக் ஆகுறாரு. நான் மாசத்துக்கு 70,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், இந்த லோனு அந்த லோன்னு சொல்லி எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு மளிகை சாமான்ல இருந்து எல்லாத்தையும் வாங்கி ஒரு 32,000 ரூபாய் நிக்குது, இதுக்கு மேலேயும் உனக்கு 28,000 ரூபாய் செலவுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கோவப்படுறாரு. ஹீரோயினோ என்ன அசிங்கப்படுத்துறியா, காசே வேணான்னு சொல்லியும் அவங்களுடைய டெபிட் கார்டை தூக்கி போட்டு போயிடுறாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோ தான் வீட்டுக்கு வேலை முடிச்சிட்டு வரப்போ அங்க ஒரு வேலைக்காரங்க உட்காந்து இருக்கிறதையும் பாக்குறாரு. என்னன்னு கேட்டதுக்கு என்னால சமைக்க முடியாது, இது என்னோட சாய்ஸ், அப்புறம் இவங்க தான் நம்மளுக்கு சமைப்பாங்கன்ற மாதிரியும் சொல்ல ஹீரோவும் இதுவும் பேசாம பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு போயிடுறாங்க. இப்படி ஒரு வேலையில தாங்க நான் சொன்ன அந்த முதல் சம்பவம் நடக்குது. ஒரு நாள் நம்ம ஹீரோவுடைய வீட்டு சைட்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுங்க. அது ஹீரோவுடைய குடும்பம், அவங்க அப்பா அம்மா எல்லாரும் கலந்துக்க அங்க நம்ம ஹீரோயினுமே ஒரு ஸ்லீவ்லெஸ் டாப்பை போட்டு வராங்க. அப்படி போட்டுட்டு வந்து கால் மேல கால் போட்டுக்கிட்டோம் அந்த ஃபங்க்ஷன்ல உட்காந்துக்கிட்டு போன் நோண்டிக்கிட்டும் இருக்காங்க. இந்த பொண்ணு எவ்வளவு திமிரா இருக்கா பாரா அப்படின்னு சொல்லி அங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்களா அவங்கள ஒரு மாதிரி பேச இதை ஹீரோவுடைய அப்பா அம்மாவும் பார்த்து ஒரு பொண்ணா அடக்கமா உட்கார மாட்டாளா, இப்படிதான் கால் மேல கால் போட்டு உட்காருவாளான்னு சொல்லி ஹீரோ கிட்டையும் பொண்டாட்டிய ஒழுங்கா உட்காருன்ற மாதிரியும் சொல்லி அனுப்புறாங்க. இப்போ ஹீரோவும் தயங்கிக்கிட்டே வந்து தன் மனைவிய ஒழுங்கா நேரா உட்கார சொல்றாருங்க. ஆனா அவங்களோ இந்த ஃபங்க்ஷனுக்கு எனக்கு வரத்துக்கே விருப்பம் இல்ல, ஏதோ உனக்காக தான் வந்தேன், இங்க வந்து இப்படி உட்காரு அப்படி உட்காருலாம் சொல்லாத, இந்த ட்ரெஸ்ஸுக்கு இப்படிதான் உட்கார முடியும்ன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்ப எதுக்கு இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்ட, இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் ஸ்லீவ்லெஸ் எல்லாம் போட்டு வந்தனா எங்க சொந்தக்காரங்க ஒரு மாதிரி பார்க்க தான் செய்வாங்க, சொன்னா புரிஞ்சுக்கோன்ற மாதிரி அவர் சொன்னாலும் அவங்க மனைவி கேட்க மறுக்கிறாங்க. இதுல ஹீரோ கோவப்பட்டு சில வார்த்தைகளை விடுறாருங்க. ஹீரோயினுக்கோ பயங்கர கோவம் வந்து அங்க சுத்தி இருக்கிறவங்க முன்னாடியே நம்ம ஹீரோவை திட்டிடுறாங்க. ஒரு பொண்ணு எந்த ட்ரெஸ் போட்டாலும் அவளை ஒழுக்கமா பாக்கிறதுக்கு நீங்க கத்துக்கங்க, நல்லா உங்க அப்பா அம்மா சரியாவே வளர்க்கல, அதனால்தான் இப்படி ஃபங்க்ஷன்ல வச்சு என்கிட்ட சண்டை போடுற, ஆடை அப்படின்றது ஒரு தனி நபருடைய சுதந்திரம், தேவையில்லாம அதுல தலையிடாதன்னு சொல்லிட்டோம். அங்க எல்லாரும் முன்னாடியும் ஹீரோயினும் கத்திட்டு அந்த ஃபங்க்ஷன்ல இருந்தும் வெளியேற இப்ப ஹீரோக்குமே அது பெரிய அவமானமா போயிடுதுங்க. நான் பதிலுக்கு ஹீரோ எப்படி தெரியுமா பழி வாங்கியிருப்பாரு, நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு ஒரு புடவை கடைய புதுசா தரப்பாங்க. அங்க நம்ம ஹீரோயினையும் கூப்பிட்டுருப்பாங்க. ஹீரோயினும் தன்னோட கணவரை கூப்பிட அங்க நம்ம ஹீரோ ஒரு லுங்கி கட்டிக்கிட்டு வந்து கலந்து பாருங்க. ஏன்னு கேட்டதுக்கு பெண்களுக்கு எப்படி ஆடை சுதந்திரம் இருக்கோ அதே மாதிரி எங்களுக்கும் இருக்கு, எனக்கு கம்ஃபர்டபுளான ஆடையை நான் போட்டு வரேன், உனக்கு என்னன்ற மாதிரி கேட்பாரு. இதுல ஹீரோயின் பயங்கர இரிட்டேட் ஆவாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோவுமே நிறைய ரீல்ஸ் எல்லாம் பாக்குறாரு. நிறைய பொண்ணுங்க வராங்க, அதெல்லாம் ஜாலியா பார்த்தாலும் தான் மனைவியும் அங்க ஒரு ரீல்ஸ்ல வராங்க. இல்ல கமெண்ட்ல போய் பார்த்தா நிறைய ஆண்கள் வந்து தப்பு தப்பா கமெண்ட் போட்டிருக்காங்க. இவருக்கோ பயங்கர கோவம் வருது. இப்போ அதையெல்லாம் தான் மனைவி கிட்டையும் காமிச்சு ஒழுங்கா அந்த ரீல்ஸை டெலிட் பண்ணுன்ற
பண்ணன்ற மாதிரியும் கேக்குறாரு. நான் எதுக்கு டெலீட் பண்ணணும், அப்படி கமெண்ட் போடுற ஆண்கள் தான் அதுக்கு வெக்கப்படணும், என்ன குறை சொல்லாதன்ற மாதிரியும் பதிலுக்கு அவங்களும் கத்த. இதுல ஹீரோவோ பயங்கர கோவம் வந்து அங்கேயே சரக்கா போட்டுட்டு அந்த ரீல்ஸை நம்ம ஹீரோயினுடைய அப்பாவுக்கு அனுப்பி விட்டுறாங்க. முன்ன சொன்னல ஹீரோயினுடைய அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டானவரு, தான் பொண்ணு அவரு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி தான் வளர்த்தாருன்ட்டு அவருமே பயங்கரமா ஹீரோயினை போட்டு திட்டிறாரு போல. தான் கணவர்கிட்ட வந்து எதுக்குடா எங்க அப்பாவுக்கு ரீல்ஸ் அனுப்புனேன் அப்படின்னு கத்த. உனக்கு தான் யாரு பார்த்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னியே, அப்படி உங்க அப்பா பார்த்தா மட்டும் உனக்கு என்ன பிரச்சனை, பாக்குறவங்களோட கண்ணுல தான் தப்புன்னு சொன்னியே, அப்ப உங்க அப்பாவுடைய கண்ணுலயும் பிரச்சனை இருக்கு போல அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டோம். அங்க உட்காந்து பயங்கரமா சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினும் இப்ப கோவப்பட்டு அங்க சரக்க மடக்குன்னு குடிச்சிட்டு ஹீரோவோட முகத்திலேயே துப்பிட்டு அவங்க ரூம்ல போய் படுத்துறாங்க. இப்ப ஹீரோவும் போதையில அந்த இடத்துலயே தூங்க. காலையில எழுந்து பார்த்தா ராத்திரி நம்ம ஹீரோ சரக்கா போட்டுட்டு அங்க பயங்கரமா உளறி இருப்பாரு. அதை எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் வீடியோ எடுத்து ஹீரோவுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போட்டிருப்பாங்க. இப்படி போட்டு ஹீரோ பண்ணதுக்கும் அவங்க பழி வாங்கியிருப்பாங்க. இதுவுமே ஹீரோக்கு பயங்கர எரிச்சலா ஆயிருக்கோங்க. சம்பவம் நம்ம ஹீரோவுமே தான் வீட்டுக்கு வேலை முடிச்சிட்டு வந்து ரொம்ப நேரமா காலிங் பெல் அடிக்கிறாரு. ஆனா ஹீரோயின் திறந்த பாடு இல்ல. இப்போ அவரே திறந்துகிட்டு வந்தா உள்ள ஹீரோயின் கால் மேல கால் போட்டு உக்காந்துட்டு இருக்காங்க. எவ்வளவு திமிராயிடுச்சா, பெல் அடிச்சா கூட திறக்க மாட்டியான்ற மாதிரி சண்டை இழுக்க அப்பதான் ஹீரோயின் அவங்க ரூமுக்கு வந்து உட்கார ரூம்ல பலூன் எல்லாம் கட்டி சர்ப்ரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்மளோட கல்யாண நாள், அதை கூட நீ மறந்துட்டல அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க இப்போ ஹீரோவுமே அங்க ரொம்ப வருத்தப்பட்டு தான் மனைவி கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு இதை போய் மறந்துடுமேனு சொல்லி அவரால் முடிஞ்ச சில சர்ப்ரைஸ் எல்லாம் அவர் பண்றாரு. இப்ப அடுத்த நாள் காலையில விடியுதுங்க. அங்க நம்ம ஹீரோயின் வந்து இன்னொரு குண்டை தூக்கி போடுறாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்டு புதுசா ஒரு பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கிறாங்களாம். அதுல என்னையும் பார்ட்னரா சேர்த்துக்கிறதுக்கு அவன் என்ன கூப்பிடுறான். அப்படி நானும் அங்க போய் ஒர்க் பண்ணுவேன், எனக்கும் பார்லர் வைக்கணும் அப்படின்றதுல ஆசையா இருக்கு, அங்க போறது மூலயமா அது எனக்கு நிறைவேறும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல. ஆனா ஹீரோக்கு இது சுத்தமா பிடிக்கலைங்க. ஹீரோ தான் அதெல்லாம் தேவையில்ல, நீ ஒரு டிகிரி படிச்சல, அந்த படிப்புக்கான வேலையை பாருன்ற மாதிரி சொல்ல, நீ மட்டும் படிச்சதுக்கான வேலையா பாக்குற, ஐடில தானே ஒர்க் பண்றன்ற மாதிரி ஹீரோயின் ஹீரோ பக்கம் திரும்புறாங்க. எப்பா நான் படிச்ச படிப்புக்கெல்லாம் வேலை கிடைக்கிறதே பெருசு, ஆனா உனக்கு அப்படி இல்ல, என்ன எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்க இந்த பக்கத்து வீட்டை பாக்குறது, எதிர் வீட்டை பாக்குறது, உங்களெல்லாம் பார்த்து பியூட்டி பார்லர் வச்சிருது, உங்க கஸ்டமர் வராங்களோ இல்லையோ, அப்படி வரலன்னா அவங்களுக்கு அவங்களே மேக்கப் போட்டுக்கிறது, எவ்வளவு இண்டிபெண்டா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றியே, பியூட்டி பார்லருக்கு வாங்க வாங்கன்னு சொல்லி வெளியே போய் நோட்டீஸ் கொடுத்து கெஞ்சி கேட்கற போதோ அப்ப அந்த இண்டிபெண்டன்ட் எங்க போயிடும். எப்ப பார்த்தாலும் இன்ஸ்டாகிராம்ல இந்த கப்பல் இப்படி போனாங்க, அங்க போனாங்க, இப்படி சர்ப்ரைஸ் பண்ணாங்கன்னு சொல்லி அதெல்லாம் கம்பேர் பண்ணி என்கிட்ட காமிச்சு இது மாதிரி ஏன் பண்ணலன்ற மாதிரி என் கூட சண்டை இழுக்கிறது. சரி நீ ஃபெமினிசம்னு பேசிட்டு இருக்கியே, அதுக்காச்சும் நீ உண்மையா இருக்கியா, நீ ஒரு ஃபேக் ஃபெமினிஸ்டா உன்ன நீயே அடையாளப்படுத்திக்கிற. உன் வீட்டுக்கு வந்தப்போ ஜியு போப்புன்னு சொன்னப்போ நீ காரல் மார்க்ஸ்னு சொன்னல, அது உண்மையாலேயே ஜியு போப்பு தான். எங்க நான் சொன்னா நீ ஹர்ட் ஆயிடுவேன்னு சொல்லி நான் சொல்லாம விட்டுட்டேன். ஹனிமூனுக்கு எங்க போலான்னு கேக்குறப்போ அம்பேத்கர் பிறந்த இடம்னு சொல்லி ஒரு ஊரை சொன்னியே, அது உண்மையாலேயே காந்தி பிறந்த இடம். இப்படி எல்லாத்தையும் தப்பு தப்பா தெரிஞ்சுக்கிட்டு வெளியில ஃபெமினிஸ்ட்னு சொல்லிக்கிட்டு நீ ஃபேக்கா தான் வாழ்ந்துகிட்டு இருக்க. இப்பதான் புரியுது, போன வாரம் உன்னோட ஃப்ரெண்டு பொட்டிக்கு ஆரம்பிச்சா, அதனால இப்ப நீ பியூட்டி பார்லர் போனோம், அங்க ஒரு பார்ட்னரா சேர்ந்து வேலை பார்க்கணும்னு பேசிக்கிட்டு இருக்க, அதுக்கெல்லாம் என்னால காசு கொடுக்க முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்ல. அப்படி இல்ல நான் ஒரு சாய்ஸ் இருக்குன்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அது என்னன்னா கல்யாணத்துக்கு அவங்க அப்பா போட்ட நகையை வச்சு உங்க பார்ட்னரா சேர்றது தாங்க. அதுக்கும் ஹீரோ பயங்கரமா திட்டுறாரு. இந்த சண்டையில அங்க ஒரு விபரீதம் நடக்குது. ஹீரோயின் அப்போ பிரெக்னெண்டா இருப்பாங்க போல, அது ஹீரோ கிட்ட இன்னும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படி அந்த சண்டையில நம்ம ஹீரோயினுடைய பிரெக்னன்சி கலைஞ்சிருதுங்க. இப்ப இந்த எல்லா சம்பவத்தையும் நம்ம ஹீரோ அந்த வக்கீல் கிட்டையும் சொல்லி முடிக்கிறாரு. உண்மையாலே அவ பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாது சார், அது தெரிஞ்சிருந்ததுன்னா நான் அப்படி கத்திருக்கவே மாட்டேன் சார், என்னாலதான் சார் எல்லாமே நடந்தது, எனக்கு என் பொண்டாட்டி வேணும் சார், நான் அவ கூட எப்படின்னா சேர்ந்து வாழணும் சார். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் என் பொண்டாட்டியை நான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன் சார், நான் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே என்கிட்ட சொல்லாமே அவ ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு லட்சுமி அப்படின்ற ஒரு அட்வொகேட்டோடைய வீட்டில தான் அவ இருக்கான்ற மாதிரி நான் கண்டுபிடிச்சேன். அவங்களுடைய வீட்டையும் தட்டி என் பொண்டாட்டியை கூப்பிட்டேன், இதுக்கப்புறம் சேர்ந்து வாழலாம், என்ன மன்னிச்சிடு, நான் உன்னை கத்தவே மாட்டேன், நீ என்ன சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொன்னேன். ஆனா அவளோ இதுக்கப்புறம் உன் கூட என்னால சேர்ந்து வாழ முடியாது, நான் டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த லட்சுமி பின்னாடி நின்னுக்கிட்டு இப்ப அந்த லட்சுமி வக்கீலையும் எனக்கு எதிராக மாத்தி உங்களோட அசிஸ்டன்ட் எல்லாம் கூப்பிட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியே தரசி விட்டுட்டாங்க. எனக்கு என் பொண்டாட்டி வேணும் சார், அவ டைவர்ஸ் அப்ளை பண்ணி பிரிஞ்செல்லாம் என்னால வாழ முடியாது, எப்படின்னா சேர்த்து வைங்கன்ற மாதிரியும் இப்ப இந்த வக்கீல் கிட்டையும் சொல்லி முடிக்கிறாரு. இந்த கதையை கேட்டு சென்டிமெண்ட் ஆகி அந்த வக்கீலுமே கவலைப்படாதப்பா, நான் உன்னை காப்பாத்துறேன், பொண்டாட்டியோட சேர்த்து வைக்க முயற்சி பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப இந்த கேஸ் ஸ்டேஷன்ல தாங்க இருக்கும். அப்படி ஒரு ஸ்டேஷனுக்கும் இவங்க எல்லாம் வராங்க. அப்படி இந்த வக்கீல் அவரோட அசிஸ்டன்ட் சித்துவியும் அங்க கூட்டிட்டு வராரு. தம்பி இந்த ஸ்டேஷன்ல ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, அவங்க ரொம்ப மோசமானவங்க, எப்பவுமே பெண்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, உள்ள போய் சொன்ன மாதிரி மட்டும் தலையாட்டிட்டு வந்துரு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரியும் சில விஷயங்கள் எல்லாம் ஹீரோக்கு அந்த வக்கீல் கத்து கொடுக்குறாரு. அதே வேளையில அந்த ஸ்டேஷனுக்குள்ளேயும் ஒரு சம்பவத்தை காமிக்கிறாங்க. ஒரு கணவர் தான் மனைவி தன்னை ஏமாத்திட்டு வேற ஒரு பையனோட தொடர்பு வச்சிருக்கான்ற மாதிரி சொல்ல, அதுக்காக அவரு விவாகரத்து வேணும்ன்ற மாதிரியும் அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் கிட்டையும் கேக்குறாரு. இன்ஸ்பெக்டரும் விவாகரத்தும் கொடுக்குறோம். அதே மாதிரி விவாகரத்துக்கு அப்புறம் அவளுக்கு
காசும் கொடுக்கணும்ன்ற மாதிரியும் அங்க அந்த இன்ஸ்பெக்டர் அந்த கணவர்கிட்ட மிரட்டுறாங்க. இப்படி ஒரு இடத்துக்கு தான் இப்ப நம்ம ஹீரோ போறாரு. சரிப்பா, இப்ப நம்ம ஹீரோயினுடைய சார்பா ஆஜராக போற வக்கீல் யாருன்னு பார்த்தா முன்ன சொன்னல லட்சுமி அப்படின்ற அந்த லாயர் தாங்க. அவங்க வேற யாரும் இல்ல, இப்ப நம்ம ஹீரோ சார்பா ஒரு வக்கீல் ஆஜராகிறாருல அவருடைய முன்னாள் மனைவி தான். அவங்கள பார்த்ததும் இப்ப இந்த வக்கீலுக்குமே பயங்கர கோவம் வருது. ஹீரோ கிட்டயும் நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் இவகிட்ட தோத்துறவே மாட்டேன், முதல் காரியம் இந்த கேஸை எப்படின்னா ஸ்டேஷன்ல இருந்து நம்ம கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போனோம் அப்படின்னு தன்னோட அசிஸ்டன்ட்டையும் நம்ம ஹீரோவோட அந்த ஸ்டேஷனுக்குள்ள அனுப்புறாங்க. அப்படி உள்ள போனதும் ஹீரோ மேல நம்ம ஹீரோயினும் அந்த லட்சுமி அப்படின்ற லாயரும் ஃபேக்கா நிறைய விஷயங்களை சொல்றாங்க. நம்ம ஹீரோ அடிச்சதுனால தான் நம்ம ஹீரோயினுடைய கர்ப்பமே கலைஞ்சிருச்சு, அவர் நிறைய கொடுமைப்படுத்தினாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல எல்லாம் போன்ல கேட்கிற இந்த நாராயணன் வக்கீலும் அசிஸ்டன்ட் கிட்ட நம்ம ஹீரோ அழுகிற மாதிரி நடிக்க சொல்றாரு. இப்ப ஹீரோவும் அங்க அழுகிற மாதிரி நடிக்க அதான் அந்த லேடி போலீஸும் பார்த்துட்டு என்னாச்சுன்ற மாதிரி கேட்க, இல்ல மேடம், இவருக்கு தான் மனைவி பிரெக்னண்டா இருக்கிற விஷயமே தெரியாது மேடம், அவர் மனைவியை அடிக்கவே இல்ல மேடம், அதான் இப்ப கலங்கி போய் அழுகிறாருன்ற மாதிரி சொல்ல அவங்களும் சென்டிமெண்ட் ஆகி ஹீரோக்கும் ஆறுதல் சொல்றாங்க. இப்ப அந்த சித்து அப்படின்ற அசிஸ்டன்ட் லாயர் வேணுமுனே நம்ம ஹீரோயினை பார்த்து முறைக்கிறாரு, வேணுமுனே திட்டுறாரு. இப்ப ஹீரோயினும் அங்க போலீஸ் முன்னாடியே என்ன ஓவரா பேசுற, இதெல்லாம் பேசினா நான் கமிஷனர் ஆபீஸுக்கு போயிடுவேன்ற மாதிரி வார்த்தையை விட, ஓ போலீஸ் இங்க இருக்கும் போதே கமிஷனர் ஆபீஸுக்கு போவியா, அங்க போனாலும் நீங்க இங்க தான் வந்தாகணும், உங்களுக்கு போலீஸ்லாம் செட் ஆகாது, நேரா கோர்ட்டுக்கு போங்கன்ற மாதிரி கோர்ட்டுக்கு அந்த கேஸை மாத்தி விட்டுறாங்க. சோ இதுதான் நம்ம ஹீரோக்கு கிடைச்ச முதல் வெற்றிங்க. என்னடா கேஸ் கோர்ட்டுக்கு போயிடுச்சேன்னு சொல்லி இப்ப ஹீரோயினும் அவங்க லாயரும் வெறுப்போட வெளியே வர இப்ப அவங்க முன்னாடியும் நம்ம ஹீரோவும் அவரோட லாயரும் கெத்தா வந்து நிக்கிறாங்க. ஹீரோயினும் அவங்களோட வக்கீல் கிட்ட வந்து ஸ்டேஷன்ல அப்படி நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க, என் புருஷன் கிட்ட இருந்து மட்டும் எனக்கு விவாகரத்து வாங்கி கொடுத்துருங்க, இங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன்ற மாதிரி அந்த லட்சுமி கிட்ட சொல்றாங்க. அப்பதான் லட்சுமியோட வீட்டுல ஒரு சின்ன பொண்ணுடைய போட்டோ இருக்கிறதும் பாக்குறாங்க. இது யாருன்ற மாதிரி கேட்கும் போதோ இது என்னுடைய பொண்ணு தான், எனக்கும் என் புருஷனுக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு, என் புருஷனுடைய மூச்சு காத்து கூட படக்கூடாதுன்னு சொல்லி என் பொண்ணை பெங்களூர்ல படிக்க வைக்கிறேன் அப்படின்னு அந்த லட்சுமியும் சொல்லிக்கிட்டு இருக்க, இங்க நம்ம ஹீரோவுமே அந்த சித்து இருக்கார்ல அவரோட வீட்டுக்கு வராரு. ரெண்டு பேருமே சரக்கடிக்கவும் செய்யறாங்க. அப்படி சரக்கடிக்கும் போதுதான் நம்ம சித்து அவருடைய லாயர் அந்த நாராயணனை பத்தி சொல்றாரு. நாராயணன் சாரும் ரொம்ப பாவம் தான், அவரு உன்னோட கேஸ அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு காரணமே உன்னோட ஸ்டோரி அவரோட ஸ்டோரி மாதிரியே இருந்ததுனால தான். ஏன்னா அவரும் அவரோட மனைவியால நிறைய விஷயங்கள் பட்டிருக்காரு, நிறைய கனவோட வீட்டெல்லாம் கட்டி அவர் மனைவியோட அவர் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலான்னு வரப்போ அவங்க வேணுமுன்னே சண்டை போட்டு இவர்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கிக்கிட்டு போயிட்டாங்க. அதுல இருந்து இவரோட குழந்தைய கூட இவரால பார்க்க முடியாம இன்னமும் தவிக்கிறாரு. இப்போ கோர்ட்ல அந்த கேஸ் வருதுங்க. ஜட்ஜுமே மியூச்சுவலா பிரிய விரும்புறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க இவங்களும் இல்லன்னு மறுக்க, ஹீரோக்கு சேர்ந்து வாழணும் தான் ஆசைன்ற மாதிரியும் இப்ப ஹீரோ தரப்பு வக்கீல் சொல்றாரு. ஹீரோயின் தரப்புல இருந்தும் அவர் ரொம்ப அடிச்சிருக்காரு, அதனால எங்க தரப்பு இந்த பெண்ணுக்கு கர்ப்பமே கலைஞ்சிருக்குன்ற ஒரு பழிய ஹீரோ மேல தூக்கி போட, ஆனா அது ஆதாரமா இல்லாதனாலையும் ஜட்ஜி அதை ஏத்துக்க மறுக்கிறாரு. இப்ப இந்த வழக்கை இன்னொரு ஹியரிங்கும் ஒத்தி வைக்கிறாரு. இங்க அந்த லட்சுமி வக்கீலும் நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் நாராயணன் சித்துலாம் என்ன பண்றாங்கன்ற மாதிரி வாட்ச் பண்றதுக்கும் ஒரு ஸ்பைய வைக்கிறாங்க. ஆனா அந்த ஸ்பை இன்ஸ்டாகிராம்ல என்னோட அடுத்த ப்ராஜெக்ட்ன்ற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து போட்டு இவங்களையே டேக் பண்ணி இவங்களுக்கு தெரிஞ்சே அங்க ஸ்பை பண்ணிக்கிட்டும் இருக்காருங்க. இன்னும் ஹீரோவோட வீட்லயும் ஹீரோயினுடைய வீட்லயும் இவங்க இப்படி கோட்படி ஏறினதெல்லாம் தெரியாது. இப்படி முதல்ல ஹீரோவுடைய அப்பா அம்மாக்கு தெரியுதுங்க. அவங்களும் பயங்கரமா கோவப்படுறாங்க. அந்த ஃபங்க்ஷன்லயே பாத்துட்டேன், உன் பொண்டாட்டியோட சுயரூபத்தை அவளை இப்பயே தூக்கி எறிஞ்சிட்டு வா, அவளுக்கு என்ன அவ்வளவு திமிருன்ற மாதிரியும் கத்திட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினுடைய அப்பா அம்மா இன்னும் மோசம் இல்ல, இப்ப ஹீரோயின் அந்த வக்கீலோட வீட்டுல தான் தங்குவாங்க. நேரா அந்த வீட்டுக்கும் வந்து ஹீரோயினுடைய அப்பாவும் கோவப்படுறாரு. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு திமிரா, அடக்கமா புருஷன் சொல்றத கேட்டுட்டு வாழாம இப்படிதான் வருவியா அப்படின்னு சொல்லியும் ஒழுங்கா இங்க இருந்து வா அப்படின்ற மாதிரியும் தான் பொண்ணை கூப்பிடுறாரு. நான் வக்கீல் குறுக்கால வந்து இப்படிலாம் உங்க பொண்ணை நீங்க மிரட்டக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அங்க போலீஸையும் கூப்பிட்டு இப்ப ஹீரோயின் கண்ணு முன்னாடியே அவங்க அப்பாவையும் கைது பண்றாங்க. இத பாக்குற ஹீரோயினுக்கும் என்னுடைய சுதந்திரம் தான் எனக்கு முக்கியம், என்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்ற மாதிரியும் நிக்க, ஹீரோயினுடைய அம்மாவும் ஏமா இப்படி பண்ற, இதெல்லாம் தப்புமானுன்ற மாதிரி சொல்ல, நானும் கடைசி வரைக்கும் உன்ன மாதிரி அடிமையா இருக்க முடியாதுமான்னு சொல்லி அவங்க அம்மாவையும் அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ அந்த கர்ப்பம் எதுக்கு கலைஞ்சது அப்படின்ற டாக்டர் ரிப்போர்ட்டையும் கோர்ட்ல சப்மிட் பண்ண, அதுலயுமே அடிச்சதுக்கான ஆதாரம் எதுவுமே இல்லைங்க. ஜட்ஜும் அடிச்சதுக்கான ஆதாரம்லாம் இல்ல, அன்னைக்கு ராத்திரி அந்த கணவர் குடிச்சதுக்கான ஆதாரம் இருக்கான்ற மாதிரி கேட்க, அப்பதான் நம்ம ஹீரோயின் இன்ஸ்டாகிராம்ல ஹீரோவை வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்களே அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. இதுதான் ஆதாரம்ன்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்ப மறுபடியும் இந்த வழக்கை ஒத்தி வைக்க இப்ப ஹீரோ கிட்டயும் அந்த சித்து வக்கீல் வந்து, தம்பி குடிக்கிறது ஒண்ணு கெட்ட பழக்கம் இல்ல, அது ஒரு பழக்கம், ஆனா டெய்லி குடிக்கிறது கெட்ட பழக்கம், இதுக்கப்புறம் டெய்லி குடிக்காத அப்படின்னு சொல்லிட்டோம் அங்கிருந்து போறாரு. இப்ப அடுத்தடுத்த ஹியரிங்லயும் நம்ம ஹீரோக்கு HIV
HIV இருக்கு, இந்த நோய் இருக்கு, அந்த நோய் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொன்னுத்துக்கும் டெஸ்ட் எடுக்க சொல்ல அப்படி ஹீரோவை பல டெஸ்ட்டுகள் எடுக்க வச்சு அங்க நிறைய கஷ்டப்படுத்துறாங்க. ஹீரோயின் தரப்பு லாயரும் ஒரு கிரிமினலான பிளான போடுறாங்க. அப்படி ஹீரோக்கு ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குன்னு சொல்லி ஒரு பொண்ணையும் காசு கொடுத்து கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அதை பாக்குற ஹீரோவும் இதை எப்படின்னா தடுத்து நிப்பாட்டணும், இவங்க ரொம்ப மோசமா போயிட்டு இருக்காங்க, அதுவும் பொண்டாட்டியும் அதுக்கு உடன் போறா. ஜட்ஜி வரதுக்கு முன்னாடியே இவங்க ஒரு பிளான போட அப்படி ஜட்ஜி வரப்போ அவரோட கார்ல நம்ம ஹீரோவையும் அவரோட வக்கீல் தள்ளி விட்டுறாரு. அதனால ஜட்ஜும் டென்ஷன் ஆகி இப்ப ஹீரோவையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க அப்படி ஹீரோக்கு நடக்க இருந்த அந்த அவதூறு எப்படியோ தடுக்கப்படுது. இப்ப ஹீரோவுமே ஹாஸ்பிட்டல்ல அவரோட வக்கீல் வந்து பார்த்து உன் பொண்டாட்டி விவாகரத்துக்காக இப்போ உனக்கு இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருக்குன்னு சொல்ல வராலோ, அவங்க என்ன பண்ணாலும் விவாகரத்து கொடுத்துதான் ஆவாங்க. இப்ப நீ விவாகரத்து கொடுத்தாலும் உன்னுடைய சொத்துல இருந்து பாதியும் வர மாச சம்பளத்துல பாதியும் உன் மனைவிக்கு தான் போகும். ஏன்னா அதுக்கான சட்டமும் இருக்கு. கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அதை வேணா நீ மாத்திக்கொன்ற மாதிரியும் ஹீரோ கிட்ட அவர் ஒரு ஐடியா கொடுக்கறாரு. ஹீரோவுமே அட்லீஸ்ட் இதையாச்சும் காப்பாத்திக்கலாம்னு சொல்லி அவருக்கு சொந்தமான ஒரு வீட்டை தன்னோட தம்பி பேர்லயும் எழுதி வைக்கிறாருங்க. அதே மாதிரி நிறைய லோன் எல்லாம் கட்டுறதா பினான்ஸ் கம்பெனில வந்து ஒரு போலி கணக்கை கொடுத்து தன்னோட சம்பளத்தையும் அங்க குறைச்சி காமிச்சுக்கிறாரு. இப்படி ஒரு வேலையில தான் ஒரு மிகப்பெரிய ஃபெமினிஸ்ட காமிக்கிறாங்க. பெண்களுக்காக அவங்க நிறைய போராட்டங்களை பண்ணுவாங்க. அவங்களையுமே ஒரு நாள் கோர்ட்டுல நம்ம ஹீரோயினும் அவங்களோட லாயர் அந்த லட்சுமியும் பார்க்க நம்ம இவங்க கிட்ட போய் பேசுவோம், உனக்கு ஒரு நல்ல சொல்யூஷனை அவங்க சொல்லுவாங்கன்ற மாதிரியும் இப்ப அவங்களுடைய வீட்டுக்கும் ஹீரோயினை கூட்டிட்டு போறாங்க. ஆனா அவங்களுமே தன்னோட கணவருக்கு காஃபி போட்டு கொடுக்கறதையும் இவங்களுக்கும் காஃபி வேணுமான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஃபெமினிஸ்டா இருக்கீங்க, உங்க கணவருக்கு நீங்க காஃபி போட்டு கொடுக்குறீங்களே, இது ஒரு மாதிரி அடிமைத்தனம் மாதிரி இல்லையான்ற மாதிரி கேட்க, இதுல என்னமா அடிமைத்தனம் இருக்கு, இது ஒரு லவ்னால பண்றதுதான். எனக்கும் அவரு காஃபி போடுவாரு, நானும் அவருக்கு காஃபி போடுவேன், சம்பாதிக்கிறத மட்டும் பொண்டாட்டி உரிமையா செலவு பண்ற மாதிரி தான் இந்த விஷயமும் இருக்கு அப்படின்ற மாதிரியும் புரிய வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் அந்த சித்துவோட உட்காந்து தான் வீட்டுல அந்த வேலைக்காரங்க முன்னாடி பேசிக்கிட்டு இருக்க, இந்த வீட்டுல அவளுக்கு நான் எல்லாமே பண்ணி கொடுத்தாண்டா, கிரைண்டர் இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, துணி துவைக்கிற வாஷிங் மிஷின் இருக்கு, என்ன அவள் சுவிட்ச் போடுறதுக்கு அவளுக்கு சோம்பேறி தானோ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதோ அந்த வேலைக்காரங்களும் ஏன் தம்பி நீங்க அந்த சுவிட்சை போடக்கூடாதா, ஏன் ஒரு பொண்ணு தான் வந்து போடணுமா, ஏன் தம்பி கல்யாணம் ஆனதும் ஒரு பொண்ணு தான் எல்லா வேலையும் பார்க்கணுன்ற மாதிரி எதிர்பார்க்கறீங்க, உங்க மேலேயும் தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி புரிய வைக்க, ஃபெமினிஸ்டுமே ஒரு ஃபெமினிஸ்டா இருந்தா கணவரோடையும் குழந்தையோடையும் சந்தோஷமா இருக்கக்கூடாதா, அதுவே ஒரு முட்டாள்தனம் தான். அவங்களுக்கு எதிராக நடக்கிற அடக்குமுறைக்கு தான் கேள்வி கேட்கணுமே தவிர எங்க நம்மளுக்கு அடக்குமுறை நடந்துருமோன்ற ஒரு பயத்துல கேள்வி கேட்க கூடாது. ஒரு ஆண் தான் வச்சதுதான் சட்டம்ன்ற மாதிரி சொன்னா அதுக்கு பேர் ஆணாதிக்கம்னா நம்ம அது மாதிரி சொல்றப்போவும் அதே மாதிரிதான் அவங்களுக்கும் தோணும். இங்க அந்த வேலைக்காரங்களும் நம்ம ஹீரோ கிட்ட நான் என் புருஷனுக்கு சோறாக்கி போட்டேன், அப்புறம் என் பிள்ளைக்கு போட்டேன், பேரனுக்கு போட்டேன், வேலைக்காரங்களா உங்களுக்கு சோறாக்கி போடுறேன், ஒரு வீட்டையும் பாத்துக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரி தான் இருக்கானே தவிர ஏன் இங்க சோறாக்கி போடுறதுக்கு ஒரு வேலைக்காரன் இல்ல அப்படின்னு உங்க ரெண்டு பேருக்குமே ரெண்டு தரப்புல இருந்து அட்வைஸ் பண்ணி அவங்க பண்ண தப்ப பத்தியும் உணர்த்துறாங்க. இங்க ஹீரோயினும் கணவரை பிரிஞ்சு வந்ததுனால மேட்டை ஓட்டி சம்பாதிக்க ஒரு நாள் ஹீரோவுடைய வீட்டுக்கும் டெலிவரி கொடுக்க வராங்க. அதை பாக்குற ஹீரோவும் தான் மனைவி கஷ்டப்பட்டு வேலை பாக்குறதையும் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாருங்க. ஒரு நாள் அந்த வக்கீல் நாராயணன் கிட்ட பேசும்போதும் அந்த நாராயணன் நானும் டைவர்ஸுக்கு அப்புறம் என்னோட சொத்துல பாதியும் என் சம்பளத்துல பாதியும் என் மனைவிக்கு கொடுக்குறேன், நான் இன்னமும் என் மனைவியையும் என் பொண்ணையும் உயிரா நேசிக்கிறேன், தான் அந்த ஜீவாம்சம் கொடுக்கறதுக்கும் நான் சம்மதிச்சேன் அப்படின்னு உருகி உருகி பேசிக்கிட்டு இருக்க இதை கேட்கிற ஹீரோவுமே நானும் என் பொண்டாட்டி கஷ்டப்பட்டு உழைக்கிறதெல்லாம் பார்த்தேன், நான் இல்லைனாலும் அவ கஷ்டம் படுவா, அதனால நான் ஃபேக்கா என் சொத்தை மத்தவங்களுக்கு மாத்தி எழுதி வச்சுட்டு ஃபேக்கா காட்டுறதை விடவும் என் பொண்டாட்டிக்கே நான் பாதி கொடுக்க விரும்புறேன் அப்படின்ற மாதிரியும் அங்க சொல்றாரு. இப்ப அடுத்த நாள் கோர்ட்டுக்கும் வராங்க. இப்ப புது சர்ச் வந்திருக்காங்க. அவங்க ஒரு திருநங்கைங்க. அவங்க தீர்ப்பு சொல்ல போற முதல் குடும்ப வழக்கே இந்த வழக்கு தான். ஹீரோவுமே அவர் மனைவி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கேட்கிற மாதிரி நான் மியூச்சுவல் டைவர்ஸே கொடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரியும் சம்மதிக்க, ஆனா ஜட்ஜுமே அதை தடுத்து நிப்பாட்டுறாங்க. இங்க இன்னும் கொஞ்சம் கலந்து பேசிட்டு கூட முடிவு எடுக்கலான்ற மாதிரி சொல்ல, அப்பதான் ஹீரோ தரப்பு வக்கீலும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா இவன் தரப்புல இருக்கிற சில விஷயங்களை உங்க முன்னாடி எடுத்து வைக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. இங்க புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேர் மேலையும் நான் மேடம் தப்பு இருக்கு. சின்ன வயசுல இருந்தே தான் அம்மா தாலி போடுறதையும் அக்கா தாலி போடுறதையும் பார்த்து பார்த்து வளர்ந்த ஒரு பையன் டக்குன்னு பொண்டாட்டி ஃபெமினிசம்னு சொல்லி தாலி கழட்டி வைக்கும் போதோ அவனால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதுக்காக அவன் மாத்திக்காம இல்ல, அவனுக்கு ஒரு கடத்துல அந்த தாலி அடிமைத்தனம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனும் மெல்ல மெல்ல மாறுவான். அதுக்கான டைம் நம்ம அவனுக்கு கொடுக்கணும். ஆனா டைம் அவங்க மனைவி கிட்ட இருந்து அவனுக்கும் கொடுக்கப்படுறது இல்ல. இன்டர்நெட்ல யாரு என்ன விஷயத்த பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்காம அதை பார்த்துட்டு நம்மளும் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழலாம், நம்ம இப்படி ஒரு சர்ப்ரைஸ பண்ணலான்ற மாதிரி நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறதுனால தான் இங்க நிறைய தம்பதிகளுக்குள்ள பிரச்சனையே வருது. பெண்கள் கிட்டயும் சில பிரச்சனைகள் இருக்கு. எல்லாத்துலயும் வெஸ்டர்ன் கல்ச்சர் தான் வேணும், உயர்ந்த சிந்தனை தான் வேணும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா அவங்க திருமணம் எப்படி பண்றாங்க, ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணணும், இப்படி ஒரு பெரிய மண்டபத்துல தான் கல்யாணம் பண்ணணும், இப்படி கேண்டிட் கேமராலாம் வைக்கணும், மேக்கப் இப்படி போட்டுக்கணும்னு சொல்லி அதுக்கு லட்ச லட்சமா தன்னுடைய அப்பா அம்மா, அதாவது அந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவையே அவங்க செலவு பண்ண வைக்கிறாங்க.
ஏன் அதையும் வெஸ்டர்ன் கல்ச்சர் மாதிரி சிம்பிளா ஒரு சர்ச்சிலையும் கோயில்லையும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்லயும் பண்ணிட்டு போலாமே. இப்படி பார்த்தா ரெண்டு தரப்புலயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பெண்களுக்கு பினான்சியல் இண்டிபெண்டன்ஸே இல்ல. எதனா ஒரு கமிட்மெண்ட் குள்ள போயிட்டு அவன் சம்பாதிச்ச காசை கூட அவனால சுதந்திரமா செலவு பண்ண முடியாத நிலைமை தான் இங்க இருக்கு அப்படின்னு தன்னைத்தானே அந்த வக்கீல் கம்பேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு ஆண் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கடின உழைப்போட ஒரு பணத்தை சேர்ப்பான். நிம்மதியா வீட்டை கட்டி குடும்பத்தை உயர்த்த போறோம்னு நினைக்கிற போதோ அவனை விட்டு ஒரு மனைவி பிரிஞ்சு போறப்போ அவனோட வலிய சொல்ல முடியாது மேடம்ன்ற மாதிரியும் அவர் கண் கலங்குறாரு. இதையுமே அங்க வக்கீலா இருக்கிற லட்சுமியும் பார்த்து உங்களோட முன்னாள் கணவர் இந்த நாராயணன் மேலேயும் ஒரு சிம்பத்தி வருதுங்க. இங்க ஹீரோயினும் ஹீரோ பக்கம் சிம்பத்தியோட பார்க்க ஹீரோவுமே கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால இப்ப நம்ம ஹீரோயின் எனக்கு விவாகரத்து வேணாம், ஆனா இவனோட என்னால சேர்ந்து வாழவும் முடியாது, எனக்கு ஒரு 3 மாசம் டைம் வேணும்ன்ற மாதிரியும் கேட்க ஜட்ஜுமே இங்க 3 மாசத்துக்கு அப்புறம் சேர்ந்து வந்து ஒன்னா வாழ போறோம்னு சொன்னா நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்லியும் இதை ஒத்தி வைக்கிறாங்க. இப்போ இந்த வக்கீல் நாராயணனும் சென்டிமெண்ட் ஆனதை பார்த்து அந்த லட்சுமியும் கொஞ்சம் தப்பா உணர்ந்து என்னோட பொண்ணையும் நாராயணனுக்கு போன் பண்ணி பேச சொல்ல அப்படி பொண்ணை ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாக்குற நாராயணனும் கண்ணீர் சிந்தி அழுகிறாரு. இப்ப அந்த கோர்ட் வாசல்ல நிக்கிற ஹீரோவையும் வந்து அவங்க மனைவி பார்க்க 3 மாசம் டைம் கேட்டனா அப்படியே போயிடுவியா, இப்ப 2 வருஷம் டைம் கேட்டனா அப்பயும் போயிடுவியா, என்னால நீ இல்லாமலாம் வாழ முடியாதுன்னு சொல்லி தான் கணவரோடையும் அவங்க ஒண்ணு சேர்றாங்க. அவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போற மாதிரியும் அதுக்கப்புறம் சின்ன டிவி சீரியல் பார்த்தா கூட எதனா ஒரு விவாதம் வந்தா தான் பொண்டாட்டி மனசு நோகாதபடி நம்ம ஹீரோ நடந்துக்கிற மாதிரியும் இந்த படத்தோட கதை முடியுதுங்க. நான் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் இந்த படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். படமா பாருங்க, கண்டிப்பா கப்புள்ஸா உட்காந்து பாருங்க. படம் உங்களை ரொம்பவுமே கவர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ so much.